கைஸ் வெல்கம் டு தெரிஞ்ச விஷயம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், வெஜ் பர்கர். இது யார் சொல்லி கொடுத்தான்றதை நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோ, ஹோம்மேட் மைனஸு, சாப் பண்ண ஆனியன், சாப் பண்ண கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், மேகி மசாலா கொஞ்சம், ரவுண்டாக கட் பண்ண ஆனியனும் தக்காளி கொஞ்சம், அதுக்கப்புறம் சீஸு 6 பீசஸ் எடுத்துருக்கோம் நாங்கள் 6 மெம்பர்ஸ்க்கு செய்யறதுக்காக. அதுக்கப்புறம் கோஸு, பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் பட்டர், அந்த பண்ணை வந்து டோஸ்ட் பண்ண பட்டர், அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, வெறும் மிளகாத்தூள், அந்த மேகி மசாலா 3த்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் அது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நல்லா டைட்டனாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு, நம்ம பூரி மாவுக்கெல்லாம் தட்டி பார்ப்போம்ல, அது மாதிரி தட்டி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அந்த டைமில் பிரெட் க்ரம்ஸோட நல்லா பரட்டி போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். மொத்தம் நான் வந்து இதில் 6 பீஸ் செஞ்சேன். ஆனால் அந்த சீஸ் பேக்கில் வந்து 5 பீசஸ் தான் இருந்தது. அதனால் ஒன்று வந்து சீஸ் இல்லாமல் தான் நாங்கள் செஞ்சோம். அப்புறம் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸில் பரட்டி வச்சோம்ல, அதை நல்லா கட்லெட் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கு மேலே சீஸ் அந்த சூட்டோடு இருக்கும் போதே சீஸை வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா லைட்டாக மெல்ட் ஆகுது கொஞ்சம். நெக்ஸ்ட்டு பர்கரோட அந்த பன் வந்து நடுவில் கட் பண்ணி வச்சுட்டு 2த்தையும் டோஸ்ட் பண்ணணும். பட்டர் தடவிட்டு, ஒரு பக்கம் தோசைக்கல்லில் பட்டர்லாம் தடவி ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் அது 2த்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். 6 பீசஸையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்போது நம்ம வந்து ஸ்டஃபிங் வேலை தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா, இந்த சாஸ் அப்ளை பண்ணுற பார்த்திங்களா, இந்த சாஸ் என்னென்னா டொமேட்டோ சாஸையும் மைனஸையும் மிக்ஸ் பண்ணால் இப்படி ஒரு சாஸ் வருது. அதை வந்து ஃபஸ்ட்டு லேயரில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கட்லெட் மாதிரி பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே சீஸ் வச்சிடணும்ல, அந்த லேயர் வச்சிடணும். அதுக்கப்புறம் ஆனியன் பீசஸும் டொமேட்டோவும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு, அடுத்தது ஹோம்மேட் மைனஸு, அதை நல்லா எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, சில பேருக்கு நிறைய பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் நிறைய பிடிக்குங்கிறதால நான் நல்லா நிறையவே ஊற்றினேன். இந்த ரெசிபி நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் அக்காவோட பெரிய பொண்ணுக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க சொல்லி தான் நான் செஞ்சேன். எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, சித்தி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் தான் இதை ட்ரை பண்ணேன். பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லாவும் வந்திருந்தது ஃபஸ்ட் டைம் அவள் சொல்ல பண்ணவும். தேங்க்ஸ் தரு, நல்லா சொல்லி கொடுத்த, நான் நல்லா செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து மேலே வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டாப்பில் இருக்கிற பன்னுக்கு வந்து மைனஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே செட் ஆகிடுது. சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. க்ரீமியாக இருக்கா? டேஸ்டியாக இருக்கா? ஐயோ வந்துச்சு. கொஞ்சமாக சொல்ல போல எதிரியா?